சிந்து பேரவி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சிவா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் தான் சம்பத்தை அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கொலை செஞ்சவனையும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பான். சிவா பார்த்தீங்கன்னா அந்த யார் சம்பத்தை கொலை பண்ண ட்ரை பண்ணானோ அவன் பார்த்தீங்க அப்படின்னா கையில் உடம்புலலாம் கீறலாக இருக்கும். கேட்டதுக்கு காலமாடு முட்டிருச்சுன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிடுவான். இருந்தாலும் சிவாவுக்கு அவன் மேலே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த நேரம் பார்த்து சம்பத்து கண் முழிச்சிட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்க வந்திருப்பாரு. அப்போ சம்பத் பார்த்தீங்கன்னா என் தலையில் கருப்பு துணியை வச்சு கட்டி தான் அடித்தாங்க, கண்டிப்பாக அது ஆறுமுகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையாக நம்பி ஆறுமுகத்து மேலே பழி போடுவான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சிவா கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. நீ சொல்கிற மாதிரி எந்த ஒரு கீறலுமே ஆறுமுகத்துக்கு மேலே இல்லை, அப்போ எப்படி ஆறுமுகம் ஒன்றும் கொலை பண்ணியிருக்க ட்ரை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் பண்ணலாம், நான் ஆறுமுகம் ஆள் வச்சு பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மாறன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, இதுலேயே தெரியலையா நீங்களே ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, ஆறுமுகம் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா நம்பிக்கையாக சொல்லுவார். அந்த போலீஸ் என்ன நினைப்பார் அப்படின்னா ஆறுமுகம் இதை பண்ணலை, அப்போ இது பண்ணாட்டியுமே ஆறுமுகம் மேலே பழி போட்டு இந்த கேஸ்க்காக அவனை ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை அந்த போலீஸ் பழி வாங்க நினைப்பாரு. சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா டவுட் வந்த மாதிரியே அந்த கொலைகாரனை போய் பார்க்க போவார். பார்க்க போயிட்டு உண்மையாக சொல்ல இந்த கீரெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த கொலைகாரன்ட்ட கேட்பாங்க. ஆனால் அந்த கொலைகாரன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது சார், நான் தான் சொல்கிறேன் இல்லை காலை முட்டி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கொஸ்டினாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை நழுவி விட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்ப்பாரு. ஆனால் சிவா ஓடி போய் அவனை பிடிச்சிட்டு இவன் தான் சம்பத்தை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சிவா சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்களா இல்லை இவரை தப்பிக்க விட்டுட்டு ஆறுமுகத்து மேலே பழி போடுறாங்களா, அப்படியே போட்டாலும் ஆறுமுகத்தை சிவாவும் பைரவி எல்லாம் சேர்ந்து எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.